இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன குமாரண்ணா, எங்க எல்லாரையும் மறந்துட்டீங்க போல. ஓ, நீங்க உங்க புது பாஸ்க்கு விசுவாசமா இருங்க, தப்பில்ல தப்பில்ல. ஆனா நான் தான் உங்க பழைய பாஸ், ஒரிஜினல் வில்லி. நான் என்னெல்லாம் பண்ணுவேன்னு எல்லார விட உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப நான் உங்க பையனை கூட்டிட்டு என் கஸ்டடியில வச்சிருப்பேனா? நீங்க வீரமாறன் என்ன சொல்றாங்களோ அத அப்படியே செய்வீங்களாம். கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம செய்யணும், இல்லனா போலாமாடா செல்ல? அப்ப நாங்க கிளம்புறோம். அப்பாக்கு டாடா சொல்லு. அப்பா டாடா பை. வா, போயிட்டு வரோம்னா. போயிட்டு வரேன். வாங்க அண்ணா, போலாண்ணா, வண்டி எடுங்க. மாறா, நம்ம கிளம்பலாம். அக்கா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாங்க சார், காட்டுறோம் வாங்க சார். இல்லண்ணே, உங்களுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்க. அதெல்லாம் பரவாயில்ல, முதல்ல நம்ம வேலையை முடிப்போம். ஓஹோ, நான் போய் கடத்தரப்பு விழா முடிச்சுட்டு வந்துடுறேன். வரும்போது பையனை நீங்களே கூட்டு வந்துருங்க. வந்துருவாருன்னு நினைக்கிறேன். சரி, போலானே. வரேன்க்கா. வாங்க. வாங்க. வணக்கம். சந்தனம் குங்குமமா. வணக்கம். என்ன வள்ளியக்கா, சந்தோஷமான நாள் தானே இன்னைக்கு, கவலையா நிக்கிறீங்க? ஐயோ, கவலை இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்கிறோம், அது சரியான நேரத்துல நல்லா நடக்கணும்ல, அதான் பிள்ளைங்க எல்லாம் நல்லா பண்ணிடணும்னு ஒரு சின்ன, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வளர்த்த பிள்ளைங்கக்கா தப்பே பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் நல்லா இருப்பாங்க வள்ளியக்கா. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, அந்த கடவுள் உங்க கூடவே இருப்பாரு. என்ன சார், போனை போடுங்க. பையன் நல்லா இருக்கணும்ல, பையன் மேல பாசம் இருக்குல்ல. பின்ன சார் தப்பே பண்ணாலும் அந்த பணத்தை குடும்பத்துக்கு தானே தராரு. பாசக்காரம் இல்லல்ல சார், பார்த்து செய்யுங்க. போடு போடு. அண்ணே, ஸ்பீக்கர்ல. என்னங்க வெட்டி கதை, வேலைய பாருங்க. யாருக்கும் பொறுப்பே இல்ல. இவன் எதுக்கு கால் பண்றான்? ஹலோ, எனக்கு தெரியாம வேற ஆளுங்களெல்லாம் இறக்கி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்களா? அவங்க ஈஸியா புடிச்சிட்டாங்களா மேடம்? என்னையா சொல்ற? ஆமா மேடம், அதுக்கு தான் வீக்கான ஆளுங்களை அனுப்பக்கூடாதுன்னு சொல்றது. சரி, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நான் கண்மணி மேடத்துக்கு வேண்டப்பட்டவன் மேடம், நானும் கேட்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன். நீ சொல்றதை எப்படி நான் நம்புறது? வேணும்னா அந்த வள்ளி டெக்ஸ்டைல்ஸை நீங்களே பாருங்க, எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. பொருளை தொலைச்சவங்க இப்படியா இருப்பாங்க? இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க மேடம், அவங்க ஆளுங்க அங்க போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு தகவல் வந்துச்சு மேடம். ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஒரு நிமிஷம் மேடம். சரக்கெல்லாம் வேற ஆளுங்க கிட்ட சொல்லி மாத்தி வைக்க சொல்லிட்டேன். நீ சீக்கிரம் போய் அது என்னன்னு கூட இருந்து பாரு. பேமெண்ட் மேடம்? யோ, மாத்தி வச்சிட்டு வந்து வாங்கிக்கயா. இங்க பாரு, என்ன ஆனாலும் அந்த மாறனுக்கு மட்டும் சரக்கு கிடைக்க கூடாது. பாத்துக்கலாம் மேடம், நீங்க லொகேஷன் சொல்லுங்க.
சரிங்க மேடம். ம். கடவுளே, எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இதை ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம எப்படியாவது அவங்களை கரையேற்றி விட்டுருப்பா. வீரா, நான் வேணா ஓட்டவா? டேய், நான் ரேஸே ஓட்டி ஜெயிச்சவடா. நான் பாத்துக்கிறேன், நீ இந்த ஆளை மட்டும் பாத்துக்கோ. என்னாச்சு? சீக்கிரம் போ. இங்க ஃபுல்லா டிராஃபிக் ஜாமா இருக்குடா. ஹலோ, என்ன டவரே இல்லை. அத்தை யாரு? சொல்லுத்த. மர என்னடா ஆச்சு? இங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, சொந்தக்காரங்க, கஸ்டமர்னு எல்லாரும் வந்தாச்சு. நம்ம கடையை எப்ப திறப்போம், அவங்களுக்கு எப்ப பரிசு கிடைக்கும்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இன்னும் ஏன் திறக்கலன்னு மூணு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ எப்படா வருவ? பொருளெல்லாம் என்னாச்சு? அத்தை, நீ பயப்படாத. மாறா, நல்லபடியா வந்துருங்கடா. நம்ம சொன்ன மாதிரியே நம்ம கடையை நல்லபடியா திறந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சிடணும். எதுக்காகவும் நம்ம தோத்துறக்கூடாது, அசிங்கப்பட்டுறக்கூடாது. அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. வெய், நான் வரேன்.